ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லெச்சூஸ் ஹோமில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், வரமிளகா, தேங்காய், நல்லெண்ணெய், அப்புறம் சிக்கன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனை வச்சுக்கலாம். பேனில் நல்லெண்ணெய் இட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 40 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி பொன்னிறமாக வந்தோடனே வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 15 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். காரம் கம்மின்றதுனால 4 கட் பண்ணி உள்ளுக்கு இருக்கிற விதையை ஃபுல்லாக எடுத்துட்டு போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை இட்டுக்கலாம். கருவேப்பிலை இட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் மூடி வைங்க. அதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் கழித்து எடுத்து அதில் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 kg சிக்கன் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். நல்லா சிக்கனை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்றாப்புல நம்ம மிளகா ஆட் பண்ணணுங்க. இந்த மிளகா கொஞ்சம் காரம் கம்மி, அதனால் 15 ஆட் பண்ணியிருக்கேன். இதே காரமான மிளகா இருந்தால் 12, 10 போதுமானது. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த சின்ன வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு டேஸ்ட்டுங்க. அதனால் சின்ன வெங்காயம் நிறையா எடுத்துக்கோங்க. இப்போது தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் ஒரு சில்லு எடுத்துருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா உப்பு சிக்கனில் சாரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வெங்காயம் போட்டதே தெரில பாருங்கள். அதனால் வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்குங்க. கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி ஆட் பண்ணால் தான் அதில் மிளகாயில் இருக்கிற காரம் ஃபுல்லாக அந்த சிக்கனில் சாரும். அதுக்காக நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அடுப்பில் விட்டுறலாம். ஒரு 10 or 15 மினிட்ஸ் அடுப்பில் இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணி வைக்க தேவையில்லை, ஓப்பன் பண்ணியே இருக்கட்டும். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். தண்ணிலாம் நல்லா வற்றிருச்சு. அவ்வளோதாங்க, பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.